இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காதலித்த பெண் பேச மறுத்ததால் ஆத்திரம், பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொன்ற காதலன் கைது. புதுச்சேரியில் இறுதியானது என்டிஏ தொகுதி பங்கீடு. என்ஆர் காங்கிரஸ் 16, பாஜக கூட்டணி கட்சிகள் 14 இடங்களில் போட்டி. புதுச்சேரியில் காதலித்து வந்த பெண் தன்னை விட்டு விலகி சென்றதால் ஆத்திரமடைந்த காதலன் பணி முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த முன்னாள் காதலி மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீயிட்டு கொளுத்தியதை அடுத்து 80% தீ காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உப்பளம் நேதாஜி நகர் அசோக் வீதியை சேர்ந்தவர் ரவி மகள் ஷர்மிளா. இவர் அண்ணா சாலையில் உள்ள பிரபல தனியார் துணிக்கடையில் வேலை செய்து வந்தார். இவருக்கு வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்த டிராவல்ஸ் உரிமையாளர் ஜோசப் என்பவருக்கும் இடையே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியது. இதில் ஜோசப் ஏற்கனவே திருமணமான நிலையில் ஷர்மிளாவிற்காக விவாகரத்து பெற்றார். இந்த நிலையில் நாளடைவில் ஜோசப்பின் பழக்க வழக்கம் பிடிக்காததால் ஷர்மிளா அவரிடம் கடந்த 5 மாதங்களாக பேசுவதை நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ஜோசப் அவரை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு ஷர்மிளாவிற்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்துள்ளார். மேலும் அவர் வேலை செய்யும் துணிக்கடைக்கு சென்று தொந்தரவு கொடுத்துள்ளார். இதனிடையே 2 தினங்களுக்கு முன்பு உதயஞ்சாலை காவல் நிலையம் அருகே உள்ள உழவர் சந்தையில் ஜோசப் ஷர்மிளாவிடம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். இதனை கண்ட போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்து ஷர்மிளாவிற்கு இனி தொல்லை கொடுக்கக்கூடாது என கடிதம் எழுதி வாங்கி எச்சரிக்கை செய்து அனுப்பினர். இந்த நிலையில் நேற்று இரவு ஷர்மிளா வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு நடந்து சென்றுள்ளார். அப்பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்து ஜோசப் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வலியுறுத்தியுள்ளார். ஆனால் ஷர்மிளா அவரிடம் பேசாமல் சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஜோசப் தான் பாட்டிலில் கொண்டு வந்த மண்ணெண்ணெயை ஷர்மிளா மீது ஊற்றி தீ வைத்து கொளுத்தினார். இதில் உடல் முழுவதும் தீப்பிடித்து இருந்த அந்த பெண் வலி தாங்க முடியாமல் அலறிபடி ஓடியுள்ளார். அதேபோல ஜோசப் கையில் தீ பற்றி எரிய துவங்கியது. உடன் அவர் ஒரு திசையில் ஓடியுள்ளார். இதனை பார்த்து அங்கு நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் சிலர் ஷர்மிளா மீது துணியை போட்டு தீயை அணைத்தனர். இதில் 80% தீ காயங்களுடன் இருந்த அவரை ஆட்டோவில் ஏற்றி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதித்தனர். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் ஜோசப்பை கைது செய்து ஜிப்மர் மருத்துவத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் நேரில் விசாரணை நடத்தினார். இந்த சம்பவம் தொடர்பாக கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த ஒதியஞ்சாலை போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஷர்மிளா இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து கொலை முயற்சி வழக்கை போலீசார் கொலை வழக்காக மாற்றியுள்ளனர். மேலும் காவல் நிலையத்தில் இருந்து 50 மீட்டர் தொலைவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவுடனான கூட்டணி தொடர்வதாகவும் கூட்டணியுடன் தான் தேர்தலை சந்திப்போம் எனவும் தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என மத்திய அமைச்சருடனான ஆலோசனைக்கு பிறகு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். தொடர்ந்து பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா கடந்த முறை என்டிஏ கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட அதே எண்ணிக்கையில் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதியும் 14 தொகுதி பாஜகவும் ஒதுக்க பேசப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி பாஜக என்ஆர் காங்கிரசின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது. இந்த நிலையில் வரும் தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடர்வதாக முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு காரைக்காலுக்கு வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து பேசினார். அப்பொழுது கூட்டணி இறுதி செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இதனிடையே புதுச்சேரியில் சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அரசு அனைத்து திட்டங்களுக்கும் உறுதுணையாக இருந்தாலும் மாநில அந்தஸ்து அளிக்கவில்லை என்ற வருத்தம் உள்ளதாக தெரிவித்தார். இவரின் இந்த பேச்சு கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டதாகவும் பாஜக கூட்டணியில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் வெளியேற திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் பரவின. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி பாஜகவுடனான கூட்டணி தொடரும் என்றே தொடர்ந்து தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் இன்று புதுச்சேரி வந்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வரும் சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்தும் கூட்டணியில் வேறு சில கட்சிகளை இணைப்பது குறித்தும் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றனர். சுமார் 20 நிமிடங்களுக்கு மேல் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் திருப்தியாகவும் இருந்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்கு தற்பொழுது வரை கூட்டணி தொடர்கிறதாகவும் தேர்தலை கூட்டணியுடன் தான் சந்திப்போம் என்றார். மேலும் தொகுதி பங்கீடு கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்ப்பது குறித்த கேள்விக்கு விரைவில் முழு விவரமும் அறிவிப்போம் என தெரிவித்தார். தொடர்ந்து புதுச்சேரி தலைமை பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா கடந்த முறை என்டிஏ கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதியும் 14 தொகுதி பாஜக மற்றும் அதிமுக கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறையும் அதேபோல் ஒதுக்க பேசப்பட்டுள்ளது. மேலும் பாஜக கட்சி எங்கள் உடன் கூட்டணி வரும் என தெரிவித்தார். ஆட்டோ தொழிலாளர்களின் கோரிக்கைக்கு உடனடி நடவடிக்கை. ஓட்டுநருக்கு புதிய ஆட்டோ பரிசு வழங்கிய ஜோஸ் சார்லஸ் மார்டின்.
காமராஜர் தொகுதிக்கு உட்பட்ட வெங்கடேஸ்வரா நகர் ஆட்டோ ஸ்டாண்ட் இதுவரை புதுவை மாநில ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர் நல சங்கத்தின் கீழ் செயல்பட்டு வந்தது. லட்சிய ஜனநாயக கட்சி புதுச்சேரி மாநில மக்களுக்கு செய்து வரும் பல்வேறு நலத்திட்ட செயல்களால் ஈர்க்கப்பட்ட இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தனர். பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் ஆட்டோ சங்க தலைவர் மணிவண்ணன் தலைமையிலும் பொதுச் செயலாளர் சங்கர் முன்னிலையிலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இந்த சந்திப்பின் பொழுது ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பட தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அரசு மற்றும் கட்சி சார்பில் உதவிகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் சீனியர் ஓட்டுநரான மிக்கேல் நாதன் அவர்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதால் அவருக்கு புதிய ஆட்டோ வழங்கி உதவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மிக்கேல் நாதன் அவர்களுக்கு புதிய எலக்ட்ரிக் ஆட்டோவை வழங்கி உதவி செய்தார். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் தலைமையிலான புதிய ஆட்டோ ஸ்டாண்டை திறந்து வைத்து ஓட்டுநர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, பாபு, ஒருங்கிணைப்பு குழு பொதுச் செயலாளர் சுரேஷ், பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் ஜெயசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் 19,34,00,000 ரூபாய் செலவில் வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருப்பட்டி வாய்க்காலில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மாதா கோவில் முதல் சீலா ஓடை வரையிலும், கொம்பாக்கன் அம்மன்குளம் முதல் சீலா ஓடை வரையிலும் 18,99,00,000 ரூபாய் செலவில் பிசிசி வடிகால் கட்டுமான பணி மற்றும் ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பெரியபெட் கால்வாயை இணைக்கும் க்ளூனி பள்ளி சாலையின் குறுக்கே 35,62,000 ரூபாய் செலவில் மதகு கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பிசிசி கட்டுமான பணி மற்றும் மதகு அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷியாம், ஊர் முக்கியஸ்தர்கள் குலசேகரன், தர்மராஜ், கலியபெருமாள், திருவேங்கடம், சொக்கலிங்கம், பாலு, பாலகுரு, வேலு, நாகராஜ், வாசு, லட்சுமணன், குப்பராஜி, ராஜேந்திரன், சுந்தரம், நரசிங்கம், ஆனந்த், நாகமுத்து, விநாயகம், சிங்காரவேல், பிரபாகரன், வேலு, மணிகண்டன், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், இளைஞர் அணி அமைப்பாளர் சபரிநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு விலை உயர்வை கண்டித்து காமராஜர் நகர் மக்கள் சேவை இயக்கம் சார்பில் சாரம் அவ்வைத்திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரின் காரணமாக மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கேஸ் விலை உயர்வும் அதிகரித்துள்ளது. மேலும் ஹோட்டல்கள் மற்றும் பல்வேறு கடைகள் நடத்த முடியாமலும் இருந்து வருகின்றன. இதனால் ஊழியர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தில் இதில் பெருமளவில் பாதிப்படைந்துள்ளனர். இந்த தட்டுப்பாடு விலை உயர்வு காரணமாக மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காமராஜர் நகர் மக்கள் சேவை இயக்கம் சார்பில் சாரம் அவைத்திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இயக்க செயலாளர் கோபி தலைமையிலும் தலைவர் நிர்மலா கோபி முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து இந்த தட்டுப்பாடும் விலை உயர்வும் தொடருமேயானால் எங்கள் போராட்டம் அரசுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெறும் எனவும் இயக்க செயலாளர் கோபி எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தையல் இயந்திரங்கள் மற்றும் மிக்சி கிரைண்டர்கள் வழங்கப்பட்டன. இந்த உதவி பொருட்களை கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, சுரேஷ், பிரபாகரன், பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மண்டல பொதுச் செயலாளர்கள் ராபர்ட் ஜேசுதாஸ், முனைவர் கண்ணபிரான் மற்றும் நிர்வாகிகள் மதன், ஜெய்சங்கர், மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த உதவி திட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய தையல் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் வழங்கப்பட்டதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் ராமநாதபுரம் பகுதியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார்.
புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதி கூடப்பாக்கம் லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி அருகில் கிராம மக்களின் மின் தேவையை கருத்தில் கொண்டு மின்துறை மூலம் 15 லட்சம் ரூபாய் செலவில் 200 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கூடப்பாக்கம் அண்ணாமலை நகர், புதுநகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 25 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஊர் நடுவில் சென்ற உயர் மின்னழுத்த பாதையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தீவிர முயற்சியால் ஊர் நடுவில் சென்ற HT லைனை அகற்றி ஊருக்குள் வெளியில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 200 கிலோவாட் கொண்ட மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டு அதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் பகுதியில் வீடுகளுக்கு அருகில் மக்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருந்த மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தீவிர முயற்சியால் பொதுமக்களுக்கு தொந்தரவில்லாத வகையில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றி அமைக்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு கூடுதல் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை கூடப்பாக்கம் மற்றும் ராமநாதபுரம் பகுதியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் பன்னீர்செல்வம், உதவி பொறியாளர் செல்வ பாண்டியன், இளநிலை பொறியாளர் செந்தமிழ் செல்வன், மின்துறை ஊழியர்கள் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள் சிகா பார்த்திபன், மனு, ஞானவேல், மைக்கேல், பாஸ்கர், அஜித்குமார், ராமநாதபுரம் கருணாகரன், சீதாராமன், முருகன், தில்லானா, சுந்தரமூர்த்தி உட்பட கட்சி நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 ஏற்பாட்டில் புதுச்சேரி பீச் ரோட்டில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் உடல்நலம், சமத்துவம் மற்றும் வலிமையை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் வாக்கத்தான் மற்றும் மாரத்தான் போட்டிகள் உற்சாகமாக நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் பீச் ரோட்டில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 ஏற்பாட்டில் நடைபெற்ற வாக்கத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று தங்களின் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி பீச் ரோட்டில் நடைபெற்ற வாக்கத்தான் போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக நித்யா IPS அதிகாரி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வாக்கத்தான் போட்டியை தொடங்கி வைத்தார். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மோதி குமார் மற்றும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சேர்பர்சன் சகீதா ஆகியோர் ஏற்பாட்டில் மகளிர் தின வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சி பெண்கள் மத்தியில் சமூக விழிப்புணர்வையும் உடல் ஆரோக்கியத்தின் அவசியத்தையும் வலியுறுத்துவதாக அமைந்தன. திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 156 மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மடிக்கணினி வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் பகுதியில் அமைந்துள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களிடையே சிறப்புரை ஆற்றுகையில் பொதுத் தேர்வில் மாணவிகள் 100% விழுக்காட்டில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று மாணவர்களிடையே எழுச்சி உரையாற்றினார். தொடர்ந்து 156 மாணவிகளுக்கு மடிக்கணினியை வழங்கினார். இவ்விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் மோகனாம்பாள் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், JCM மக்கள் மன்ற நிர்வாகிகள், பொதுமக்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவிற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக ஊழியர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு தங்கத்தேர் செய்வதற்கு 10 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு புதியதாக 15 அடி உயரம் 7 அடி அகலத்தில் தங்கத்தேர் செய்யும் திருப்பணி தற்பொழுது நடைபெறுகின்றது. முதல் கட்டமாக மரத்தேர் திருப்பணி முடிந்து வெள்ளோட்டம் விடப்பட்டது. தற்பொழுது இரண்டாவது கட்டமாக மரத்தேரில் வாட்டுமானம், நாகாஸ் வேலைகள் செப்பு தகட்டில் செய்யப்பட உள்ளது. இதற்காக ஸ்ரீ ரங்கராஜன் சேரிட்டபிள் டிரஸ்ட் மூலம் கும்பகோணத்தை சேர்ந்த ராஜா சில்பாலயா தொழிலகம் ராஜகோபால் என்பவரிடம் 27 லட்சம் ரூபாய் பேசி இன்று 10 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கப்பட்டது. 3 மாத கெடுவிற்குள் வேலை முடிக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டது. மேலும் செப்பு தகடு பணி முடிந்ததும் தங்கம் ஏற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரதராஜ பெருமாளுக்கு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் டிரஸ்டி கௌரவ தலைவர் ஏகாம்பரம், மேனேஜிங் டிரஸ்டி ஹரிஹரி, நமோ நாராயணா, டிரஸ்டிகள் பிரேம்குமார் என்கிற புஷ்பராஜ், கண்ணபிரான், ராமதாஸ், மோகனசுந்தரம், திருவரசன், ஜெயமூர்த்தி, பெருமாள், பழனி என்கிற முருகையன், ரமேஷ், பாபு என்கிற வேலவன், மோகனசுந்தரம், விமல்ராஜ் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். உடன் ஆலய நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தினந்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் இன்று பொதுமக்களுக்கு நேரில் அன்னதானம் வழங்கினார்.
தொடர்ந்து அவர் பேசியதாவது, தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு தற்காலிகமாக இந்த உணவு வழங்கும் திட்டம் நிறுத்தப்படுகின்றது. தேர்தல் முடிந்தவுடன் அம்மா திட்டம் போன்ற முறையில் புதுச்சேரி முழுவதும் இந்த அன்னதான திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு மீண்டும் தொடங்கப்படும் என தெரிவித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காதலித்த பெண் பேச மறுத்ததால் ஆத்திரம், பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொன்ற காதலன் கைது. புதுச்சேரியில் இறுதியானது என்டிஏ தொகுதி பங்கீடு. என்ஆர் காங்கிரஸ் 16, பாஜக கூட்டணி கட்சிகள் 14 இடங்களில் போட்டி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.